ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க சமையல் வீடியோ எதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் போகவே மாட்டேங்குது. நான் 2,00,000 செலவு பண்ணியிருந்தேன். 2,00,000 செலவு பண்ணி சமையல் வீடியோக்கும் நிறைய அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆனால் யூடியூப்லலாம் வரத்துக்கு நிறைய அதிர்ஷ்டம்லாம் இருக்கணும். எனக்கு இருபாத்த பைசா கிடைக்கல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். பொதுவாக யூடியூப்பில் நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் ஆகிறதில்ல, சப்ஸ்கிரைபர் கிடைக்கிறதில்ல, அதுக்கெலாம் நம்ம வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கிறதில்ல. அதுக்கெலாம் நம்ம உண்மையிலே அதிர்ஷ்டம் தான் பண்ணியிருக்கணும். நம்ம மாதம் பணம் வாங்க செலவே இல்லாமல் நம்ம 5 பைசா செலவே இல்லாமல் முதல்ல வீடியோக்கெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணும்போது நமக்கு நிறைய பணம் வருதா அப்படின்னு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க. சப்ஸ்கிரைபர் வந்தால் நம்ம பார்ப்பாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, அந்த வீடியோ பிடிச்சிருக்கும், இது சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் போடுற வீடியோக்கள் பிடிக்காது, அதுக்கப்புறம் அந்த பக்கமே வர மாட்டாங்க. அதனால் யூஸாக கேட்டால் கண்டிப்பாக யூஸ் கிடையாது. நம்ம வீடியோக்கெல்லாம் பிடிச்சா மட்டும்தான் பார்த்திங்கன்னா அவங்க பார்ப்பாங்க. அதனால் சப்ஸ்கிரைப்னால நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு 1000 சப்ஸ்கிரைப் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு லட்சக்கணக்கில் வியூஸ் போகும். அந்த வீடியோ பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த வீடியோக்கள் பார்த்திங்கன்னா பிடிச்சா மட்டும்தான் பார்த்திங்கன்னா மக்கள் பார்ப்பாங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க. அதுக்காக சமையல் வீடியோலேயே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. அதுக்கெல்லாம் எப்படி அதிர்ஷ்டம் இருக்குமா கேட்டேன்னா யூடியூப்பில் அதிர்ஷ்டம் இருக்கிறது எப்படி அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது வெற்றி பெறத்துக்கு. அது எல்லாமே ஃபாலோ பண்ணால் தான் வெற்றி பெற முடியும். 1-2 வீடியோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கேன், 1,00,000 செலவு பண்ணியிருக்கேன், 2,00,000 செலவு பண்ணியிருக்கேன், என்னால் வெற்றி பெற முடியுமா கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அதுக்கு தக்க நிறைய பண்ணால் தான் மட்டும்தான் நம்மளால் வெற்றி பண்ண முடியும். நம்ம இப்போ 5 பைசா செலவே இல்லாமல் நான் யூடியூப்புக்காக பார்த்தீங்கன்னா உழைப்பை மட்டும்தான் போட்டேன். எதுவுமே செலவே பண்ணலை. சாதாரண ஒரு மொபைல் மட்டும்தான் வச்சுருக்கேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே நான் வாங்கவே இல்லை. ஏன்னா நம்ம சம்பாதிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு எடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சம்பாதிக்கணும். ஃபஸ்ட்டே செலவழிக்கலாமா கேட்டால் கண்டிப்பாக நம்ம செலவு பண்ணக்கூடாது. நிறைய பேர் ஃபஸ்ட்டே செலவு பண்ணிட்டு வேஸ்ட் ஆகிடுது சொல்லாங்க. கண்டிப்பாக நீங்கள் செலவே பண்ணாங்க. உங்கள் சேனல் எப்படி போகுது என்ன எது இருந்துட்டு பார்த்துட்டு நல்லா போனால் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பைசா எடுங்க. மானிட்டேஷன் ஆகிடுச்சா அப்படி சொல்லிட்டு நிறைய பணம் மாதம் 10,000 2 மாதம் 10,000 20,000 நிறைய எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் 1,00,000 வந்துருச்சு அப்படின்னா ஒரு 2,000 நீங்கள் செலவு பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரலைன்னா கூட கையிலேருந்து லாஸ் ஆகாது. ஆனால் 5 பைசா எடுக்காமல் ஃபஸ்ட்டே லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணலாமா கேட்டால் அப்படி ஒரு நாள் பண்ணவே கூடாது. ஏன்னா மக்களுக்கு நம்ம போடுற வீடியோக்கள் பிடிக்கணும். 1,00,000 2,00,000 செலவு பண்ணால் அப்போ அந்த காசு வரணும். அதுக்கப்புறம் வந்தால் தான் நமக்கு ப்ராஃபிட்னு வரும். இப்போ நான் 5 பைசா செலவே பண்ணாமல் வீடியோக்கள் மட்டும் நான் போடுறேன் அப்படிங்கும்போது எனக்கு எவ்வளோ வந்தாலும் லாபம் தான். 5,000 வந்தாலும் லாபம் தான், 10,000 வந்தாலும் லாபம் தான். நான் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனல் மூலமாக பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக பணம் வாங்கிட்டுருக்கேன். நான் எதுவுமே செலவு பண்ணல. இதுவரையும் சாதாரண ஃபோனை வச்சுட்டு தான் மொபைலை வச்சு எடுத்துகிட்டு தான் போகிற இடம் பார்க்குறேன், சீரியல் போடுறேன், அவ்வளோதான். எதுவுமே நான் செலவு பண்ணல. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ பிடிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.